ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய தியானத்துக்காக சங்கீதங்கள் புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகின்றவர்கள், அவரே கடவுளும் இரட்சகருமாய் விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு பயப்படுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பயப்படுகிறவர்கள் அல்லது நம்புகிறவர்கள் அல்லது விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் சகலதை உருவாக்கின தேவனால் சகலதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து தர முடியும். அவரே சகலதுடைய எஜமானனுமாய் இருக்கிறபடியால், சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடியினால் அவருக்கு பயப்படுகிற அவருக்கு நம்புகின்ற எவர்களையும் தேவன் இதுவரையிலும் வெட்கப்படுத்தினது வரலாறு இல்லை. எந்த காலத்திலும் ஜீவனுள்ள தேவனாகின்ற கிறிஸ்து இயேசுவை பயப்பட்டு அவரை முழுமனதோடு நம்பி நாம் இருப்போமானால் அவர் நமக்கு துணையாய் வெளிப்படுவார். நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் எப்பேற்பட்ட துன்பத்தின் நடுவிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியும். ஏதோ சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து இருக்கவோ அல்லது ஏதோ விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தும் இந்த நாளிலும் விடுதலை கிடைக்காதபடி ஒருவேளை ஏமாற்றத்தோடோ கலக்கத்தோடு இருப்பீர்களானால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை உண்மையாய் நாம் நம்புவானால் எந்த சூழ்நிலையை நமக்கு ஆதரவாய் மாற்றித்தர ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முடியும். அவர் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவராக காணப்படுகிறார். அதுபடியில் இந்த நாளில் அவருக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளைகள், அவரை நம்புகின்ற நாம் இந்த வசனத்தை கேட்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், எந்த சூழலில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய போகிறார். எந்த இடத்தில் நீங்கள் தனித்தமென்றும் நிலைநிற்க முடியவில்லை என்றும் அங்கலாய்த்து கலங்கி கொண்டு இருந்தீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இறங்கி வரப்போகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் சொன்னதான ஒரு வார்த்தை, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்த நம்பி இருந்தவர்கள் இப்ப சொல்லுகிறார், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்படி என்றால் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எல்லாம் இழந்து உலர்ந்து போன ஒரு அனுபவம், ஜீவனற்று போன ஒரு அனுபவம், எல்லாம் முடிந்ததென்று ஆமேன் நிற்கின்றதான ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, எங்கள் நம்பிக்கை மற்று போயிற்று. அவர்கள் நம்பி இருந்த விஷயங்கள் நடக்காதிருந்த போது, எல்லா வாசல்களும் தங்களுக்கு முன் அடைக்கப்பட்டது போல தோன்றினது போது அவர்கள் நம்பிக்கையற்று போனார்கள். வாழ்க்கையில் உலர்ந்த ஒரு அனுபவம். 2, இனி அந்த நம்பிக்கையும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஜனங்களை கூட உயிர்ப்பிக்கின்ற ஒரு தேவன். அவர் சொன்னார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எசேக்கியேல் 37:14 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்போது நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் நம்முடைய பலகீனங்களை மாற்றி, நெருக்கங்களை மாற்றி, பிரச்சனைகளை மாற்றி, நாங்களை பலப்படுத்தி, அவருடைய பலத்தால் நம்ம இடைகட்டி சோர்வுகளையும் தளர்வுகளையும் மாற்றி உயிரடைய பண்ணி, எந்த இடத்தில் நாம் அறுப்புண்டு போனோம், நிலையற்று போனோம், நம்பிக்கையற்று போனோம், உலர்ந்து போனோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், அதே மாநிலத்தில், அதே ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த நிறுத்தப் போகிறார். உங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்களை வைத்ததான அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு காத்திருந்த இந்த உங்களுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களை உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். ஏதோ உங்களை வாழ்க்கையில் கிடைக்காது, வராது, வாழ்க்கையை முடிந்தது என்று சொல்லிக் கொண்டு இருந்தீர்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்து தரப்போகிறார். முடிந்தது என்று சொன்ன இடத்தில் ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் குறிக்க போகிறார். ஆமை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அவன் ஆண்டவரை நாம் நம்பும் போது அவர் நமக்கு யாராய் வெளிப்படுவார் என்றால், நமக்கு துணை செய்கிறவராம். எந்த இடத்தில் நமக்கு துணை செய்ய யாரும் இல்லாமல், அல்லது எந்த இடத்தில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் வருவதற்கு எந்த வழியும் இல்லாதபடி எதிர்மறையாய் நிற்கும் போது, அந்த இடத்தில் நமக்கு துணையாய் இறங்கி வந்து கிரியை செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற அவர்களுக்கு அவர் துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு யுத்தம் செய்கின்ற இடத்தில் அவன் யுத்த வீரனுக்கு கேடகம் இருக்கும். ஆமென். அதுபோல தன்னை பாதுகாக்கிற ஒரு யுத்த வீரன் பாதுகாக்கும்படி கேடகத்தை கையில் வைத்திருப்பான். அதுபோல நம்முடைய செவியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாதுகாக்கிறவராக, உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் தருகிறவராக, உங்களுக்காக வழிகளை திறக்கிறவராக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். எவர்கள் ஆண்டவருக்கு பயப்பட்டு அவரை நம்பி உறுதியாய் விசுவாசத்தில் நிற்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் வேறறுப்புண்டு போவதில்லை. அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையற்று போவதில்லை. அவர்கள் ஒருபோதும் வறுமையாக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு துணை செய்கிறவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வல்லமை உள்ளவர். அவர் இல்லாத இடத்தில் உருவாக்க அதிகாரம் உடையவர். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அவர் தடைகளை தகர்க்கிறவர். அவர் வாசல்களை திறக்கிறவர். அவர் எந்த மனுஷனை உயிர்ப்பித்து உயர்த்துகிறவர். அந்த ஆண்டவருக்கு நாம் பயப்பட்டு இருக்கிறோம் என்றால் அவரை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் நாம் உறுதி கொண்டு நிற்கும் போது, அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நட்டங்களையும் இழப்புகளையும் வறுமைகளையும் வெட்கத்தை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராக இந்த பகல்கால நம்முடைய மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:19 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்போ
அவரை நம்பி இருந்து ஏதோ காரியம் நடக்கலை என்று சொல்லி ஏதோ வெட்கப்பட்டது போல இருந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் எல்லாம் எந்த இடத்தில் எந்த நிலைமையில் எப்போதெல்லாம் வெட்கப்பட்டு தலைகுனிந்து எந்த வழி இல்லாதபடி அடைக்கப்பட்டு வெட்கை தலைகுனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்தில் எந்த மனுஷனுக்கு முன்பாக எந்த பிரச்சனையில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ அங்கே எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்ய போகிறார். நம்மளை ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் என்று சொன்னால் அவன் புகழோடும் கீர்த்தியோடும் ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழத்தக்க வேண்டும். அநேகர் புகழத்தக்க வேண்டும். அநேக ஜனங்கள் உங்களுடைய கீர்த்தியை குறித்து பேசத்தக்க வேண்டும். நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, அநேகருக்கு சகாயம் செய்கிறவர்களாக, அநேகரை உயிர்ப்பிக்கின்றவர்களாக, அநேகருக்கு அநேக நன்மைகளை செய்ய திராணிகளவர்களாக உங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு ஒருவேளை வெட்கப்பட்டு நிற்கலாம். இந்த நாட்களில், இந்த வருகின்ற நாளுகளில் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய எல்லா வெட்கத்தையும் தேவன் மாற்றி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கப் போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜீவியத்தை பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் வேதாகமத்தில் அப்ரஹாம் என்ற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அப்ரஹாமை தேவன் அவரை அழைத்தார். ஜீவன தேவனை அறிந்து அவரை சேவித்து முன்னேறி செல்லும்படியா. அப்போ அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை இருந்தது. அப்ரஹாமுக்கு குழந்தை இல்லை. அநேக ஆண்டுகள் சென்று குழந்தை இல்லாது இருந்த போது அப்ரஹாம் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கும் போது அப்ரஹாமுக்கு அந்த தரிசனத்தில் வெளிப்பட்டு சொன்னார், அப்ரஹாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ரஹாமுக்கு சொன்னது அவனுக்கு தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். உனக்கிலிருந்து அநேக பிள்ளைகள் வெளிப்பட்டு வரும். உன்னை ஒரு சாதாரண குடும்பமாக மனுஷனாக அல்ல, உன்னுடைய சந்ததியை ஒரு ராஜ்யத்தை நான் உருவாக்குறேன் என்று சொல்லி அப்ரஹாமை ஒரு பெரிய ஜாதியாக ஒரு நேஷனாக மாற்றின தேவன். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அது தேவன் உங்களை என்னையும் ஏதோ ஒரு சின்ன ஆஸ்வாதம் தந்து உங்களை நடத்துகிறவராக அல்ல, அவருக்காய் காத்திருந்த உங்களை, அவரை நம்புகின்ற உங்களுக்கு, அவருக்கு பயப்படுகின்ற உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒன்றை மகா உயர்ந்ததான ஒரு அனுபவத்தில் இயேசு நம்மளை நடத்த போகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த தேசத்தில் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்ய போகிறார். அதற்கான வழிகளையும் வாதில்களையும் பரலோக தேவன் உங்களுக்காக எனக்கு திறக்க போகிறார். இந்த மாதத்திலே நாம் அதை காணப்போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம், அற்புதத்தை செய்கின்ற கரம், அதிசயத்தை செய்கின்ற கரம், தடைகளை தகர்க்கின்ற கரம், உயிர்ப்பிக்கின்ற கரம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. எங்கே நாம் வெறுமையாக்கப்பட்டோமோ, எங்கே நாம் சோர்ந்து போனோமோ, எங்கே நாம் தளர்ந்து நின்றோமோ அதே இடத்தில் நம்மளை, உங்களை, என்னை ஆண்டவர் நிமர்த்தி வைக்கப் போகிறார். ஆனபடியினால் நாம் அவருக்கு பயப்படுகிற நாம், கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் அவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் முழுமையாக நம்ப வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, வேதனைகளை கண்டு தளர்ந்து போகாதபடி, இனி இன்னும் ஆகுமோ என்று அங்கலாய்த்து பயந்து போகாதபடி, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் அவரை நம்புங்கள். உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும். எந்த இடத்தில் வாசல் அடைக்கப்பட்டு இன்றைக்கு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே வாசல் திறக்கப்பட போகிறது. உங்களை தேடி சில நன்மைகள் வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்து கொண்டு செவித்திருந்த விஷயங்களுக்கு பரிகாரம், பதில் வரப்போகிறது. இந்த நாளிலே நாம் அதை காணப்போகிறோம், நாம் அனுபவிக்க போகிறோம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் பயப்பட்டதனால, அவரே நம்புவதனால அவர் உங்களுக்காக அதிசயங்களை செய்ய போகிறார். செபனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூட நாம் தியானிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது
நம்முடைய கண் காண நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப போகிறார். அப்படி என்றால் நம்முடைய கண் எதை காண வாஞ்சித்து கொண்டிருந்ததோ, நம்முடைய கண் எந்த காரியம் வெளிப்பட்டு வர வேண்டும் என்று, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நாளுகளாய், மாசங்களாய், வருடங்களாய் காத்திருந்தீர்களோ அதை உங்களுடைய கண் காணப்போகிறது. அதன் மேலுள்ள சிறையிருப்பை அதை நாம் அனுபவிக்க விடாதபடி, அதை பெற்றுக்கொள்ளாது இருக்கும்படியாக வைக்கப்பட்ட எல்லா சிறையிருப்புகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை திருப்ப போகிறார். அந்த திரையிருப்பை மாற்ற போகிறார். ஏனென்றால் நம்முடைய கண்கள் காண நம்மளை சிறையிருப்பை மாற்றி பூமியின் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் நீக்கிக் கொண்டு பூமியில் உள்ள மற்ற சகல மனுஷரை காலும் உங்களை என்னையும் அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கப் போகிறார். அந்த நாளுகளை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கப் போகிறார். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு பயப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, அவரை உறுதியாம் நம்புங்கள். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமாயிருக்கிறார். எங்கேயெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ அதே தேசத்தில், அதே இடத்தில் உங்களை என்னை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கப் போகிறார். இந்த நாளுகளில் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். நம்முடைய கண்கள் காண நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. நம்மளை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளேயும் உங்களை என்னையும் ஆண்டவராக இயேசு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நம்மளை வைக்கப் போகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உடைய வாழ்க்கையில் விடுதலை பெறப்போகிறது. உடைய வாழ்க்கையில் வாசல் திறக்கப் போகிறது. நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இந்த பகல் காலம் அந்த விசுவாசத்தோட தேவன் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாக நம்புவோம். நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி நம்முடைய புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் தேவன் நம்மளை வைத்து ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த திருவார்த்தையினாலே தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் கண் கிடைத்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள அன்பு தெய்வமே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். நீரே எங்களுக்கு துணையும் கேடகமாய் இருந்து நாங்கள் எங்கேயெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தோமோ அங்கேயெல்லாம் எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாக்கியபடியாக ஆண்டவரே நீர் செய்ய போகிறவைகளுக்கு நன்றி. எங்களை கண்கள் காண எங்கள் சிறையிருப்புகளை மாற்றி சகல ஜனங்களுக்குள்ளும் எங்களை ஆண்டவரே நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைக்கப் போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்து திருநாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுமைக்கையிலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Come on, நல்லா கையை தட்டு. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
சேர்ந்து பாடுவோம். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லலாமே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மெய்ப்பரானவர், வழுவாமல் இதை காப்பவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்றும் மாறாது எந்த வாழ், என்றும் மாறாது எந்த வாழ்விலே.